அவனுடைய லட்சியம் தடைபட்டு போகுது, உடைபட்டு போகுதுன்ட்டு மனசில் இப்போ தான் எல்லா விதமான வஸ்வசாக்களையும் போடுவான். கடன் ஞாபகம் வரும், வீட்டு ஞாபகம் வரும், இழந்தது ஞாபகம் வரும், என்றைக்கோ நடந்ததெல்லாம் ஞாபகம் வரும். அல்லாஹுடைய சிந்தனை விட்டு எப்படியாச்சும் நம்மளை திருப்பணும்னு அவன் முயற்சி செய்கிறான். அவனை விட்டு பாதுகாப்பு தேடியவர்களாக அல்லாஹ் தாலாவிடத்தில் என்னை நீ ஏற்றுக்கொள் அப்படின்ற விதத்தில் சொல்லுங்க. இல்லல்லாஹ் 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 illallah 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 Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. பல்வேறு பாவங்கள் நாம் செய்திருந்தும் கூட நமது நாவால் அல்லாஹுடைய பெயரையோ ரசூலுடைய பெயரையோ உச்சரிக்க தகுதி இல்லாமல் இருந்தும் கூட அல்லாஹ் தாலா இந்த 12 நாட்களாக ரசூலை பற்றி புகழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அவனுடைய பெயரை துதிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் என்று சொல்லி திக்ர் செய்வதற்கும் அல்லாஹ் தாலாவுடைய உதவி வேண்டும். அவன் யாருக்கு இந்த நசீபை கொடுக்கின்றானோ அவர்கள் மட்டுமே இந்த பெயரை உச்சரிக்க முடியும். அப்படி இருக்க இது இன்றோடு முடிந்து விடாமல், யா அல்லாஹ், என்னுடைய வாழ்நாள் முழுக்க கடைசி மூச்சு வரை உன்னுடைய திருநாமமான அல்லாஹ் அல்லாஹ் என்று துதித்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்ற தோரணையில் அல்லாஹ் தாலாவிடத்தில் துஆ செய்வதற்காக சொல்லுங்கள். அல்லாஹ் 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 அல்லாஹ். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் தஆலா நமது நாவை அவனுடைய விக்ருல்லாஹை கொண்டு கிளைக்கச் செய்வானாக. அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளவர்களாக நம் எல்லோரையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எந்த உம்மத்தை பார்த்து சந்தோஷப்படுவார்களோ அப்படிப்பட்ட சாலிஹான உம்மத்தாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. மற்ற மக்களுக்கெல்லாம் சிபாரிசு செய்ய தகுதி படைத்த சாலிஹீன்களாக இந்த சபையில் விட்டு